வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மீன் அவியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். தேங்காய் எண்ணெய் இல்லாமல், மாஜரின் இல்லாமல், பட்டர் இல்லாமல், நெய் இல்லாமல் மீன் அவியல் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லா, ஏண்டா தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறோம். மிளகாய் தூள் இல்லாமல் மிளகுத்தூளில் செய்ய போகிறோம். பார்ப்போம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி. வாங்க பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி இப்போ பார்ப்போம். மீன் அவியலுக்கு தேவையான பொருட்கள், நாங்கள் ஒரு 6 துண்டு மீன் எடுத்துருக்கிறோம். 2 மீனை 3 துண்டுகளாக வட்டி எடுத்துருக்கிறோம். சிறிதளவு பழப்புளி, 2ஆம் பால் தேங்காய்ப்பால், 1ஆம் பால் சின்னனாக நறுக்கிய, அதாவது பெரிதாக நறுக்கிய பெரிய வெங்காயம், அதை ஒரு அரைவாசி வெங்காயத்தில் ஒரு 4 துண்டாக நறுக்கியிருக்கிறேன். சிறிதளவு பச்சை மிளகாய், சிறிதளவு ரம்பை இலை, சோம்பு, மஞ்சள், சீரகம், மிளகுத்தூள், அதோட கடுகு. வாங்க செய்முறைக்கு போகலாம். சிறிதளவு கடுகு சேர்த்துக்கொள்ளுவோம். சிறிதளவு சீரகம், சிறிதளவு சோம்பு, நாம் நறுக்கி வச்சிருக்கிற கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இதை போட்டுக்கொள்வோம். சிறிதளவு பழப்புளியை போட்டுக்கொள்வோம். நாம் மிளகுத்தூள் போட்டுக்கொள்ளலாம். அதோட சிறிதளவு மஞ்சளும் போட்டுக்கொள்ளுவோம். இதோட சிறிதளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். சிறிதளவு 2ஆம் பால் தேங்காய்ப்பால், 2ஆம் பால் சிறிதளவு சேர்த்துக்கொள்வோம். நல்லா மீனை பிரட்டி விட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு, உங்களுக்கு சுவைக்கு தேவை என்று சொன்னால் சிறிதளவு ரம்பை போட்டத்தோட பட்டை, ஏலம், கராம்பு சேர்த்துக்கொள்ளலாம். பட்டை, ஏலம், கராம்பு சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லாதாக்கள் சில பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது, அந்த சுவை பிடிக்காது. அதனால் நாங்கள் பட்டை, ஏலம், கராம்பு போடுறதில்ல. சின்ன பிள்ளைகளுக்கும் சில பேருக்கு பிடிக்காது, பெரிய ஆக்களுக்கும் சில பேருக்கு பிடிக்காது. அதனால் பட்டை, ஏலம், கராம்பு இல்லாமல் நாம் இந்த சொன்ன பொருட்கள் அவ்வளோத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வைப்போம். 2 நிமிஷம் ஊறினதுக்கு பிறகு சிறிதளவு தேங்காய் பாலில் தலைப்பால், 1ஆம் பால் விடுவோம். சிறிதளவு விடுங்க. விட்டு அதோடையும் கலந்து கொள்வோம். இதையும் ஒரு நிமிடம், சரி, 1 நிமிடத்துக்கு பிறகு நம்ம ஸ்டவ்வில் ஸ்லிம்மில் வச்சிட்டோம்னு சொன்னால் இந்த அவியல் நல்லா அவிஞ்சு வரும். நம்ம அதுக்கு நடுவில் கிளறையோ கிண்டையோ தேவையில்லை. கண்டபாட்டில் அது அவிஞ்சு வரும். அவிஞ்சு கொண்டு வர நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒருக்கா சட்டியை, அதாவது கடாயை மெதுவாக அப்படி ஆட்டி விட்டீங்கன்னு சொன்னால் சரி. மீன் அவியல் அவியும் வரைக்கும் கடாயை அப்படி மூடி விடுவோம். ஏன்னா நாம் போட்டது ஒரு சிறிதளவு தேங்காய் பால் தான், அதனால் சுற்றி வர தேங்காய் பால் வராத அளவுக்கு மூடி விடுவோம். மண் சட்டி இந்த மூடியால் மூடுறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், அதில் அவிஞ்சி ஆவியில் வர தண்ணி உள்ளுக்குள்ளே இறங்கி, மண் சட்டியிலே பட்டு உள்ளுக்குள்ளே இறங்கி அந்த தண்ணியோடு சேர்த்து மீன் அவியும்ன்றதுக்காக இதை இறுக்கமாக மூடி விட்டுருக்கோம். இதை சுற்றி கோதுமை மாவு வச்சு
பேஸ்ட் பண்ணுறது, அதாவது அடைத்து விடுறது, இதெல்லாம் வேணாம். இது சாதாரணமாக இப்படி மூடி இருந்தாலே போதும். பார்த்திங்களா நண்பர்களே, இப்போ அவிய வச்ச மீன் கறி, அதாவது மீன் அவியல் ரெடி ஆகிட்டு, இப்போ அடுப்பு ஓஃபன் இல்லை, ஸ்லிம்லே தான் இருக்குது. மெல்லிய ஒரு வாசனை கொண்டு வருது. அதாவது இந்த மிளகுத்தூள், மற்றது ரம்பை, அதோடு சேர்த்து மஞ்சள் தூள் மேலான ஒரு வாசனை. இது எண்ணெய் போடலை. அதே நேரம் சிங்களவர்கள், இலங்கையில் இருக்கிற சிங்களவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எண்ணெய் போட்டு சமைச்சிருப்பாங்க, எண்ணெய் போட்டு பிரட்டு இருப்பாங்க. இது எண்ணெய் போடாமல் செய்தது. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க நம்ம செய்த மீன் அவியல். இது எண்ணெய் போடாமல் செய்தது. சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். 1 வயது 2 வயது பிள்ளைகளுக்கு மீன் சாப்பாடு கொடுக்குற நேரம், சோறோட நசிச்சு கொடுக்குற நேரம் இது லேசாக கொடுக்கலாம். என்ற எண்ணெய் இல்லை, மிளகுத்தூளில் தான் செஞ்சுருக்கு. அதனால் லேசாக கொடுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். பெரியாக்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்யூ.